சீமான் வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா ஏன் விஜயை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறாரு? ஏன்னா இப்போ அவர் வந்து மெயினாக என்னென்ன டாபிக்ஸ் இப்போ தமிழ்நாடு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டை வந்து நிறைய கட்சித் தலைவர்கள் பேசுகிறாங்க, நிறைய பேர் வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஏடிஎம்கேல, அவர் பேசுவார். ஸோ இப்போ வந்து விஜய் தான் பெரிய டாப்பிக்காக இருக்கிறார். அதனால அவரை பற்றி அதுதான் ஏன் ஒரு பெரிய டாபிக் இருக்காருன்னு நான் கேட்குறேன். இவ்வளவு நாள் வந்து மாறி மாறி 2 திராவிட கட்சி 50-60 வருஷம் ஆண்டுட்டாங்க. மேல பிஜேபி காங்கிரஸ் ஆண்டுட்டாங்க. அவங்கள எதிர்த்தாதான் இங்க சர்வே பண்ண முடியும் தமிழ்நாட்டில். ஆனா ஏன் எல்லா தலைவர்களும் விஜயை மட்டும் கார்னர் பண்றாங்க? விஜய் ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து அதிகமாக வந்து ப்ரெஸ் மீட்டிங் அதிகமாக கொடுக்கறது கிடையாது. அவர் வந்து பேசினார்னா வந்து அந்த மாநாடு வச்சு பேசுவார். அப்படி இல்லைனா இப்போ வந்து வந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிக்டாக போய். ஸோ அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அவர் வந்து அதிகமாக அறிக்கை விடுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இதில் இன்னொரு டாபிக் எடுத்துக்கலாம்னா, அவர் வந்து அதை எடுத்துக்கலான்னு எடுத்துக்கலாம், அதை அவர் கண்டுக்கலான்னு கூட எடுத்துக்கலாம். பட் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. எது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை பற்றி பேசினா கான்ட்ரவர்சி ஆகுதோ ஸோ அதெல்லாம் அவர் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் அவர் நல்ல கருத்தும் சொல்கிறாரு. ஒரு சில அதாவது இப்போ விஜய் விரும்புகிறவங்களுக்கும் அவங்க கருத்து பிடிக்காது. பட் சீமானை ஆதரிக்கிறவங்களாகட்டும், ஸோ விஜய் கட்சி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அப்படி பேசும்போது இப்போ சீமான் மேலே ஒரு விருப்பம் வரலாம். அது மாதிரி அவர் ட்ரெண்டிங் டாபிக் ஏதோ அதை எடுத்து அவர் பேசும்போது அவரோட பேரும் சரி, அவரோட வீடியோஸும் சரி அதிகமாக ஷேர் செய்யப்படும். சீமானை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க.